எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியாவில் க்ரைம் நியூஸ்ன்னு சொன்னால் ரொட்டீனாக நடக்கிற பெட்டி தெஃப்ட் கேஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்று சடனாக ஷேக் பண்ணுற மாதிரி நடக்கிற கேசஸ். அப்படிப்பட்ட கேஸை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது இந்தியாவில் எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு ரொம்ப பரிச்சயமான வண்டலூரில் நவம்பர் 29 பட்ட பகலில் பப்ளிக் பிளேஸில், அதுவும் எம்டிசி பஸ்ஸில் நடந்த விஷயந்தான். அதுவும் சின்ன அமௌண்ட் இல்லை, 40 லட்சம் திருடப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளீட் இன்சிடெண்ட்டை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இன்சிடெண்ட்டோட விக்டிம் பேர் சரவணகுமார். ஏஜ் 55 ஆகுது. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எம்ப்ளாயி. அவரோட பாஸோட பேர் மபுஜான். திருச்சியில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. நவம்பர் 29 சரவணகுமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை கொடுக்குறாரு. மமுஜான் அவரோட மண்ணடியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 40 லட்சம் கேஷ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கேஷ் டிரான்சாக்ஷன் விஷயம் நிறையா இருக்கும். ஸோ இது அன்யூஷுவல் இல்லை. சரவணகுமார் மண்ணடியில் கேஷ் வாங்கிட்டு அண்ணா சாலையிலேருந்து வண்டலூர் போய் திருச்சி போகணும். இது அவருக்கு ஃபெமிலியர் ரூட்டு தான். எல்லாமே நார்மலாக தான் நடக்குது, நார்மலான டே தான். ஆனால் இந்த நார்மல் டேயில் தான் ஒரு பிளான்டு க்ரைம் நடக்குது. இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். மண்ணடியிலேருந்து 40 லட்சம் நல்ல செக்யூர்டாக பேக்கில் எடுத்துக்கிட்டு அண்ணா சாலையில் எம்டிசி பஸ்ஸில் ஏறுறாரு. பெரிய அமௌண்ட்னால பேக் நல்லா வெயிட்டாக தான் இருந்திருக்கும். அதை டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பேக் பறிக்கப்பட்டிருக்கும். பஸ்ஸு குரோம்பேட் தாண்டுது. ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கரு, நார்மலாக பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருமே இருக்காங்க. சரவணகுமார் பேக்கை டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பஸ்ஸில் இருந்த 2 பேர் அந்த பேக்கை டார்கெட் பண்ணிட்டாங்க. இது நார்மல் க்ரைம் இல்லை, ப்ரீ பிளான்ட். ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை பஸ்ஸில் பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போது சரவணகுமார் பக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் நிமிஷம் காத்துட்ருக்காங்க. நேரம் வந்ததும் பேக்கை தூக்குறாங்க. சரவணகுமார் ஷாக் ஆகுறாரு. ஏய், இது ஏன் பேக்குன்னு கத்துறாரு. அதை பார்த்த கண்டக்டர் டக்குன்னு பக்கத்தில் வராரு. பேக்கில் இருந்து கையெடுக்க சொல்கிறாரு. சுற்றி ஆளுங்க இருக்கனால அவங்களால எஸ்கேப்பும் ஆக முடியாது. ஆனாலும் பேக்கு திருடப்படுது. எப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அந்த கிரிமினல்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் செகண்ட்லேயே அவங்க சாதுரியமாக யோசித்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நாங்கள் போலீஸ், இந்த பேக்கில் கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை எத்தனையோ படத்தில், சீரியலில் பார்த்துருக்கோம். ஃபேக்காக போலீஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சாதிக்கவோ இல்லை எஸ்கேப் ஆகவோ செய்வாங்க. ஆனால் ரியாலிட்டியில் இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது. இது ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக். போலீஸ்னால் ஒரு பயம் இருக்கும். கஞ்சா கேஸுன்னு சொன்னோன்னே பஸ்ஸில் இருக்கவங்கெல்லாம் அமைதியாயிட்டாங்க. இவங்க ஃபோர்ஸாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் சொன்னனால பேசஞ்சர்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. கண்டக்டர் கூட கொஞ்சம் நேரம் பாஸ் ஆகிட்டார். ஆனால் இது ரொம்ப நேரம் நீடிக்காது. ஆனால் கொஞ்சம் செகண்டு கிடச்சா போதும், எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யூனிஃபார்ம் இல்லை, ஐடி இல்லை, எதுவும். அதனால கிரிமினல்ஸ் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. இவனை பஸ்ஸில் என்கொயர் பண்ண முடியாது, காரில் வச்சு என்கொயர் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணகுமாரும் இவங்க ஆன்டி ட்ரக் போலீஸுன்னு தான் நம்பியிருக்காரு. ஷாக்குலேயும் ஃபியர்லேயும் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்குறாரு. வண்டலூரில் இறங்கின உடனே அங்கே ஒரு கார் வருது. அந்த காரில் 2 பேர் இருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுறாங்க. ஏறினதும் அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதில் கஞ்சா இல்லைன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. உடனே கத்தி எடுத்து மிரட்டி கிரிமினல் அமைதியாக சத்தம் போடாமல் இருன்னு சொல்கிறாரு. சரவணகுமார்னால் ஒன்றுமே பண்ண முடியல. 55 வயசு ஆகுது. கூடுவாஞ்சேரியில் டிராஃபிக்கும் பெருசாக இருக்காது. கார் பொத்தேரி தாண்டுது. அங்கே பெருசாக நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து அவரை இறக்கி தள்ளி விட்டுறாங்க. அடுத்த செகண்ட் சரவணகுமார் பார்க்கும்போது அந்த காரை வீடியோ. சரவணகுமார் இமீடியட்டாக லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்டக்ஷன், ராபரி, கிரிமினல் இம்பர்சனேஷன்னு, நைஃப் த்ரெட்டு அப்படின்னு நிறையா கேஸ் போடுறாங்க. போலீஸ் மற்ற ஆங்கிள்லையும் விசாரிச்சிட்ருக்காங்க. அவர் கையில் நிஜமாலே 40 லட்சம் இருந்ததா, இல்லை போலீஸ் மாதிரி நடித்து திருடின க்ரைம் மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா, கேங் எங்கேருந்து அவரை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரோட் சைடில் இருக்க கேம்ப்ஸ், ஹைவே கேம்ப்ஸ், அப்புறம் வண்டலூர் டு பொத்தேரி சிசிடிவிக்கு ஸ்கேன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கார் நம்பர் லீக் ஆகிடுச்சா இல்லை ஃபேக் நம்பரா, இது எல்லாத்துக்கும் பதில் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தெரியும். பட்ட பகலில் பப்ளிக் அதிகமாக இருக்க பிளேஸில்
இப்படி ஒரு த்ரெட்டன் நடந்ததுன்னா அது ரொம்ப ரேரான விஷயம். அதை மீறியும் இந்த திருட்டை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு 4 ரீசன் இருக்குது. பப்ளிக்குக்கு போலீஸ்னால் ஒரு பயம் இருக்கும். அவங்க யூனிஃபார்ம் போடலனாலும் அவங்க தோற்றம் போலீஸ் மாதிரி இருந்தால் பப்ளிக் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. 2வது, கிரிமினலுக்கு சிட்டி க்ரௌடோட ரியாக்ஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுலேயும் இன்வால்வ் ஆகாத மென்டாலிட்டி. அதிக பேர் அப்படி இருப்பாங்க. 3வது ரீசன், கேஷ் விசிபிளாக ஹேண்டில் பண்ணியிருந்தா டார்கெட் ஈஸி ஆகிடும். 4வது ரீசன், குரோம்பேட் டு வண்டலூர் ரோட்டில் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். போலீஸும் அவ்வளோவா ரீச் ஆக முடியாது. இது எல்லாம் அந்த கேங்குக்கு இருக்க அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நடந்தால் அதை நம்ம கடந்து போக முடியும். ஆனால் நம்ம டெய்லியும் புழங்குற ஏரியாவில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரிகாஷனோடு இருக்கணும்னு ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் நம்ம ஃபேமிலியில் மாதம் மினிமம் 10 வாட்டியாவது அந்த ரூட்டில் போவாங்க. இப்படி எப்பயுமே போகிற பஸ் ரூட்டில் கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரும் பயப்பட போகிறதில்ல. எனக்கும் இந்த இன்சிடெண்ட் தெரியலனா இந்த ரூட்டில் போகிறது சேஃபஸ்ட்டுன்னு நான் நினச்சிருப்பேன். நானும் சரவணன் மாதிரி இத்தனை நாள் போகிறேன், என்ன ஆக போகுதுன்னு நினச்சிருப்பேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை நாம் லெசனாக எடுத்துக்கிட்டு நமக்கு மேஜராக தெரிகிற ஒரு அமௌண்ட்டை கையில் எடுத்துகிட்டு போகும்போது மேக்ஸிமம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். வேறு வழியே இல்லாமல் கையில் எடுத்துகிட்டு போகிற சுச்சுவேஷன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறோன்னாலும் கூட தெரிஞ்சவங்கள வச்சுக்கணும். தனியாக போகிறது எந்த விதத்துலையும் சேஃப் கிடையாது. சரவணகுமார் சுச்சுவேஷனில் நாம் இருந்தால் ஹெல்ப்புக்காக ஷவுட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். அவர் கேஸில் கண்டக்டரோட ஹெல்ப்பும் கிடச்சிது. ஆனாலும் அது திருடனோட ப்ளஃப்பு ஸ்ட்ராங்காக இருந்தனால கண்டக்டரும் ஏமாந்துட்டார். ஸோ இதையும் எல்லோரும் மைண்டில் வச்சுக்கணும். யார் மாதிரி இம்பர்சனேஷன் பண்ணாலும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணாமல் கன்ஃபார்மே பண்ணக்கூடாது. ஸோ இதை தவிர நாம் அவரை மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கணும்னு எனக்கு வேறு எதுவும் ஆப்ஷனும் தெரியல. ஜென்ரலாக சொல்கிற ரீசன் தான் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, சிசிடிவி லொக்கேஷனில் இருக்குது. அவர் ஜிபிஎஸ் ஷேர் பண்ணலனாலும் ஒரு மெயின் ஏரியாவில் தான் இருந்திருக்காரு. அந்த இன்சிடெண்ட் மெயின் ஏரியாவில் தான் நடந்திருக்கு. அதனால் ஈஸியாக சிசிடிவி கிடச்சிடும். இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த திருடங்க மாட்டிப்பாங்க. மற்றபடி பணத்தை ரீவோக் பண்ணுறதுலாம் 50-50 சான்சஸ் தான் இருக்குது. நல்ல வேளை சரவணகுமாருக்கு எதுவும் ஆகாமல் சேஃபாக வந்துட்டார். அந்த கேங்கை சேர்ந்த ஆளுங்களும் ப்ரொஃபஷ்னல் ஸ்டைலில் பர்ஃபெக்ட் டைமிங்கில் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள பாராட்டுறதுக்கு சொல்ல, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னு நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் க்ரைமும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். கிரிமினலோட பிளானும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் இம்ப்ரூவ் ஆகாதது நம்மளோட அவேர்னஸும் ப்ரிகாஷன்ஸும் தான். அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவேர்னஸ் தான் ப்ரொடெக்ஷன். இது பப்ளிக்கை விட பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். கண்டக்டருக்கு அது கொடுக்கலன்னா அது சிஸ்டமோட ப்ராப்ளம். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த சேனலில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.